ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வார்த்தை. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். கர்த்தருடைய மனிதனாகிய சாமுவேல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனிதனை அபிஷேகிக்கும்படி ஈசாயினுடைய வீட்டுக்கு வருகிறான். ஈசாயின் வீட்டிலே அவனுடைய பிள்ளைகள் 7 பேர் அங்கே இருக்கிறார்கள். 7 பேரையும் தீர்க்கன் சாமுவேல் பார்க்கிறான். ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் தீர்க்கனாகிய சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்ற பொழுது ஈசாய் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருந்தால், தேவனுக்கு சித்தமானதை உங்கள் வாழ்க்கையாக்கி கொண்டு இருப்பீர்களானால், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்களுக்கு தருவார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் இருந்த தாவீது அந்த ஈசாயினுடைய வீட்டுக்குள்ளே இல்லாத போதும், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக இருந்த தாவீது வரும் மட்டும் சாமுவேல் தீர்க்கன் காத்திருந்தான். சாமுவேல் தீர்க்கன் காத்திருந்தான் என்பதை விட கர்த்தர் காத்திருந்தார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவன் வரட்டும், எனக்கு சித்தமானதை செய்கிற ஒருவன் வரட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருப்பீர்களானால், தேவனுக்கு சித்தமானதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி இருப்பீர்களே ஆனால், நீங்கள் மனிதர்களுடைய பார்வையில் இருந்து, சமுதாயத்தின் பார்வையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் வரும் மட்டும், நீங்கள் அந்த இடத்திற்கு வரும் மட்டும் தேவனுடைய நோக்கம் அங்கு பரிபூரணப்படுவது இல்லை. நீங்கள் வரும் மட்டும் தேவனுடைய நோக்கம் அங்கே நிறைவாக்கப்படுவது இல்லை. தாவீதை குறித்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கறவல ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து பூமியிலே இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் அவனுக்கு தரிப்பித்தேன். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருந்தால், தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், மனிதர்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும், எவ்வளவு புறம்பாக நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும், தேவன் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு தர வேண்டியதை தருவார். உங்களை அபிஷேகிக்க வேண்டியதற்காக நிச்சயம் அபிஷேகித்து தீருவார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கான காரியத்தை நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிறதா? தேவனுக்கு சித்தமானதை, அதாவது தேவனுடைய விருப்பம் எதுவே அதுவே என்னுடைய விருப்பமாய் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால்,
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்து தீருவார். ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, எல்லாருக்கும் இளையவனாய் இருந்த தாவீது வரும் மட்டும் அங்கே காரியம் முற்று பெறவில்லையே, பரிபூரணப்படவில்லையே. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இளையவனாக இருக்கிற, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.